ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நம்மளோட முகத்தில் முகப்பரு அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட முக அழகையை அது கெடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு முகப்பரு வந்துருச்சு அப்படின்னா அவங்களால அவங்க பார்க்குற எந்த ஒரு வேலையிலையுமே கவனம் செலுத்த முடியாது. இந்த முகப்பரு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு சேராத கண்ட க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது, ஹார்மோன் சேஞ்சஸ்னால, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், அதிக மன அழுத்தம், இந்த மாதிரி பல காரணங்களால் எண்ணெய் சுரப்பிகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணெயை வெளியிடுது. இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமத்தில் முகப்பரு ஏற்படுது. அதுலேயும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் அதிகமாக சுற்றுறதுனால தூசு, அழுக்கு, டெட் செல்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்கின்ல நிறைஞ்சிட்டு முகப்பரு ஏற்படுறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. முகப்பரு வந்துருச்சு அப்படின்னா உங்களோட கையால் முகப்பரு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண அது உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் ஷேவ் பண்ணும்போதும் முகப்பரு இருந்துச்சுன்னா பார்த்து ஷேவ் பண்ணுங்கள். ஒரு இடத்துல அந்த முகப்பரு உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக பரவிடும். இப்போ அடுத்ததான் நம்மளோட ஃபேஸில் உள்ள முகப்பருவையும் நம்மளோட ஃபேஸில் அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஃபேஸில் முகப்பரு வந்துருச்சு அப்படின்னா அதோட பெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதுக்கு மேற்கொண்டு முகப்பரு நம்மளோட ஃபேஸில் பரவாமல் இருக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் மசாஜ். ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து உங்களோட ஃபேஸில் எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்குதோ அந்த இடத்துலலாம் வச்சு மசாஜ் பண்ணுங்கள். உங்களால் டைரெக்டாக ஐஸ் க்யூப்பை ஃபேஸில் வைக்க முடியல அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களும் கூட இந்த மசாஜை பண்ணலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி லீவ்ஸ். துளசியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிம்பிள்ஸை போக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான துளசி இலைகள் கிடச்சிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா துளசி இலை பவுடர் கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துளசி இலை பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற முல்தானி மெட்டி பவுடரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல அதிகப்படியான ஆயில் எக்ஸஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஈவினிங் டைமில் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணலாம். 20 நிமிஷத்துக்கு இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் 3 நாட்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது கூட நம்மளோட உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிங்க. என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் யூஸ் ஆகலாம். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.